பெரும்பாவங்களை ஈடுபடாமல் எல்லோரும் உறங்கினாலும் என்னுடைய ரப்பு உறங்கவில்லை. ஊர் விட்டு ஊர் சென்றாலும் மனித கண்களை மறைத்தாலும் வானவர்களுடைய கண்களை மறைக்க முடியாது என்று அழுது தொழுது பாவத்திலிருந்து மீட்சி அடைந்து பெரும்பாவத்திலிருந்து ஒதுங்கி வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு அந்த பயணம் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷமான பயணமாக அமையும். அவனுடைய கருணையும் அன்பும் இல்லாவிட்டால் ஒரு அடி கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது என்பதை உணர்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கிறோமே, அந்த பயணம் குறித்துள்ள பயம் இல்லை, பயணம் குறித்துள்ள கவலை இல்லை. செவிதாழ்த்து கேளுங்கள். அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல. அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல. அந்த பயணம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற பயணம். அந்த பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅஹதுஹுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா. அந்த பயணத்திற்குரியவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள், உங்களை அழைத்து செல்வார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன். அந்த பணியில் அவர்கள் எந்த குறைவும் வைக்க மாட்டார்கள். சிறு குழந்தையாயிற்றே என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். உயிரை பிடுங்கினால் பெற்றோர்கள் கதறுவார்களே, அதெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மனைவி விதவையாவாளே, அதையும் பார்க்க மாட்டார்கள். அந்த குடும்பமே நடுவீதியில் வந்து நிற்குமே, அதையும் பார்க்க மாட்டார்கள். தாயை பார்க்க மாட்டார்கள், தந்தையை பார்க்க மாட்டார்கள், பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள், பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்க மாட்டார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன். அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட வானதூதர்கள் அவர்கள். ஜக்காத் யாருக்கு கடமை? வசதி உடையவர்களுக்கு கடமை. நோன்பு யாருக்கு கடமை? வசதி இருந்தாலும் கடமை, வசதி இல்லாவிட்டாலும் கடமை. தொழுகை யாருக்கு கடமை? வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும். தொழுகை யாருக்கு கடமை? பயணத்தில் இருந்தாலும் ஊரிலே இருந்தாலும். தொழுகை யாருக்கு கடமை? முதியோர்களுக்கும் கடமை, இளைஞர்களுக்கும் கடமை. தொழுகை யாருக்கு கடமை? நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழு, அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்து தொழு. பயணத்திலே தொழு, ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து. பயணத்திலே தொழு, ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகையும் சுருக்கி தொழு. பயணத்திலே தொழ வேண்டும், நோயாளி தொழ வேண்டும், வசதி உடையவன் தொழ வேண்டும், உண்பதற்கு உணவில்லாவிட்டாலும் தொழ வேண்டும், நின்று தொழாவிட்டால் அமர்ந்து, அமர்ந்து தொழ விடாவிட்டால் படுத்தாவது தொழ வேண்டும். ஏன்? போர்க்களத்தில் போரிலே நிற்பதாக இருந்தாலும் கூட எல்லா தொழுகையும் ஒரு ரக்காத்தாவது தொழ வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒளி கிடைத்த பிறகு, நல்லவர்களும் தீயவர்களும் பிரிக்கப்பட்ட பிறகு அங்கு ஒரு பயணம் உண்டு. சுப்ஹானல்லாஹ், இறுதி பயணம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சிய பயணம். அல்லாஹ் சொன்னானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படிப்பட்ட பயணத்திற்குரிய மக்களுக்குரிய பயணம் அந்த பயணம். ஒளி வீசப்படும் முன்னும் பின்னும். முனாஃபிகள் கேட்பார்கள், இறை விசுவாசிகள் மறுப்பார்கள். அல்லாஹ் அழைத்து செல்வான். எங்கு? சொர்க்கத்திற்கு. நாட்டின் அதிபராக இருக்கலாம், உலக வளங்கள் உனக்கு சொந்தமாக இருக்கலாம், எங்கு திரும்பினாலும் உலகத்தில் உன்னை பாதுகாக்க பாதுகாப்பு படைகள் இருக்கலாம். தப்பித்துப்பார். அந்த பயணத்திலிருந்து முடிந்தால் உன்னை நீ பாதுகாத்துப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் அந்த பயணம் எங்கு நடைபெற வேண்டும் என்பதை கூட அவன் தான் தீர்மானிப்பான். அந்த பயணம் நம்முடைய வீட்டில் இருந்து புறப்படுகிற பயணம் அல்ல. அந்த பயணம் நாம் வாழ்கிற பகுதியில் இருந்து புறப்படுகிற பயணம் அல்ல. அந்த பயணம் இந்த பூமியில் எங்கு வேண்டுமானாலும் நிகழும். எங்கு நிகழ வேண்டுமோ அந்த இடத்திற்கு இறைவன் உங்களை அழைத்து செல்லுவான். அமெரிக்காவினுடைய, ஐரோப்பா நாடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு கண்ணு கெட்டாத ஒரு தூரத்தில் கண்டம் விட்டு கண்டம் தாண்டித்தான் எனக்கு மரணம் என்றால், அந்த தேதியில் நான் அங்கு செல்வேன். எப்படி செல்வேன் என்று எனக்கே தெரியாது.
உறவினர்கள் அழைத்து செல்லலாம், நண்பர்கள் அழைத்து செல்லலாம். எப்படியாகினும் அந்த இடத்திற்கு அல்லாஹ் உங்களை அழைத்து செல்லுவான். வமா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத், எங்கே மரணிப்போம் என்பதை எந்த உயிரினமும் அறியாது. வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த உயிருக்கும் அதற்குரிய தவணை வந்துவிட்டால் சிறிது கூட அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு துல்லியமான ஒரு பயணம் பாருங்கள். அதைத்தான் நாம் மறந்து நடக்கிறோம். அதை மறந்துதான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அநியாயங்கள் செய்யும் பொழுது அந்த பயணத்தை நாம் நினைத்து பார்த்தால் அநியாயங்கள் குறையும். பாங்கோசை கேட்டும் பள்ளிக்கு செல்லாமல் உறங்கும் பொழுது அந்த பயணம் திடீரென நமக்கு இப்பொழுது சம்பவித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று யோசித்து பார்த்தால் உறக்கத்தை தூக்கி வீசிவிட்டு பள்ளிக்கு செல்வோம். நல்ல நல்ல நற்கருமங்கள், நல்ல நல்ல இபாதத்துகள், தஸ்பீகள், தொழுகைகள், துஆக்கள், பிரார்த்தனைகள் என்று இறைவனுடைய தூதரும் காட்டித்து தந்த வணக்க வழிபாடுகளை ஏன் மனிதன் செய்யாமல் இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய கோபத்தை, அவனுடைய சாபத்தை தட்டி எழுப்பக்கூடிய எல்லா காரியங்களையும் மனிதன் தினசரி துணிந்து செய்வதற்கு என்ன காரணம்? அவனுடைய கருணை வேண்டாமா? அவனுடைய அன்பு வேண்டாமா? அவனுடைய நேசம் வேண்டாமா? அவன் தந்த வாய்ப்பை இப்படி அநியாயமாக பயன்படுத்துகிறோமே. திருந்த வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் நம்மை கண்காணித்து வளர்த்தி ஆளாக்குகிறான் இறைவன். உணவை தருகிறான், உடையை தருகிறான், அனுபவிக்க ஆரோக்கியத்தை தருகிறான், கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை தருகிறான், மன அமைதிக்குரிய மனைவியை தருகிறான், ஆறுதல் சொல்லுகின்ற பெற்றோர்களை தருகிறான், நல்ல நல்ல செய்திகளை கேட்கிற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு உலகத்திலேயே ஏற்பாடு செய்கிறான். வேதத்தை தருகிறான், தூதருடைய போதனைகளின் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையான உபதேசங்களை இறைவன் செய்கிறான். வானத்திலிருந்து மழை பொழிகிறான், சூரியனை தருகிறான். அவனுடைய பூமியில் அவனுடைய அற்புதங்களை அனுபவித்து அவன் நாடாமல் எதுவுமே இந்த பூமியில் நடக்காது என்பதை தெரிந்தும் அவனுடைய கருணையும் அன்பும் இல்லாவிட்டால் ஒரு அடி கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது என்பதை உணர்ந்தும் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கிறோமே. அந்த பயணம் குறித்துள்ள பயமில்லை, பயணம் குறித்துள்ள கவலை இல்லை. செவிதாழ்த்து கேளுங்கள். அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல. அந்த பயணம் நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய பயணம் அல்ல. அந்த பயணம் திட்டமிட்டு நடத்தப்படுகிற பயணம். அந்த பயணத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா, அந்த பயணத்திற்குரியவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள், உங்களை அழைத்து செல்லுவார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன், அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். சிறு குழந்தையாயிற்றே என்றெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். உயிரை பிடுங்கினால் பெற்றோர்கள் கதறுவார்களே, அதெல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். மனைவி அனாதையா, மனைவி விதவையாவாளே, அதையும் பார்க்க மாட்டார்கள். அந்த குடும்பமே நடுவீதியில் வந்து நிற்குமே, அதையும் பார்க்க மாட்டார்கள். தாயை பார்க்க மாட்டார்கள், தந்தையை பார்க்க மாட்டார்கள், பிள்ளைகளை பார்க்க மாட்டார்கள், பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்க மாட்டார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன், அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட வான தூதர்கள் அவர்கள் வானவர்கள். அவர்கள் கடுமையாக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்களுக்கு இரக்கத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அழுகிறார்களே என்பதற்காக வேண்டி விட்டு நாளை வந்து உங்களை அழைத்து செல்ல மாட்டார்கள். அழைக்க வேண்டுமென உத்தரவு வந்தால் இந்த நேரம், இந்த மணி, இந்த நிமிடம், இந்த கிழமை, இந்த இடம் என தீர்மானிக்கப்பட்டு அனுப்பப்பட்டால் ஒரு நிமிடம் கூட, ஒரு கண நேரம் கூட முந்தவும் மாட்டீர்கள், பிந்தவும் மாட்டீர்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன், அந்த பணியில் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த பயணத்தில் கண்ணுக்கு தெரியாத அந்த வானவர்களோடு நாம் உரையாடுகிற பயணம் அந்த பயணம். அந்த பயணத்தில் அல்லாஹ் நம்மோடு பேசுவான். அந்த பயணத்தில் பல்வேறு அதிபயங்கரமான சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இது முஸ்லிம்கள் மட்டும் கேட்கப்படுகிற உரை அல்ல.
இறந்த பிறகு ஒரு வாழ்வுண்டு என்று யாரெல்லாம் நம்புகின்றார்களோ, பரலோக ராஜ்யம், பூர்ண ஜென்ம பூமி என்றெல்லாம் பல்வேறு வேத கிரந்தங்களில் இருப்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்படி இறந்த பிறகுள்ள ஒரு வாழ்வுண்டு. அந்த வாழ்வை நோக்கி உள்ள ஒரு பயணம். அது பூமியில் நீங்கள் சுற்றித் திரிகிற பயணம் அல்ல, அது ஒரு அதிபயங்கரமான பயணம். அது மிக கொடூரமான ஒரு பயணம். யாருக்கு? அல்லாஹுவை மறந்த மக்களுக்கு. யாருக்கு? அல்லாஹுடைய கோபத்தையே பெறுவதை வாழ்வாக கொண்ட மக்களுக்கு. யாருக்கு? புனிதமிக்க ரமலானுடைய மாதம் வந்து அந்த மாதத்தை நன்மை செய்து சொர்க்கம் செல்கிற வாய்ப்பை இழந்தானே அவனுக்கு. யாருக்கு? ஐங்கால தொழுகை பாங்கோசை கேட்டும் பள்ளிக்கு செல்லக்கூட மனமில்லாமல் வாழ்ந்தானே அவனுக்கு. யாருக்கு? யாரெல்லாம் பெரும்பாவங்கள் என்று இஸ்லாம் பட்டியலிட்டு கூறியதோ, எதை செய்தால் அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு நீங்கள் தூரமாவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்தானோ, எவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று அல்லாஹ் பட்டியலிட்டானோ, அவைகளை எல்லாம் துணிச்சலாக தைரியமாக கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்பதற்காக செய்தானே. அழுச்சாட்டியம் புரிந்தானே, அக்கிரமம் புரிந்தானே, அவர்களுக்கு அந்த பயணம் கொடூரமான பயணமாக அமையும். அதே நேரத்தில் நான் என்னுடைய இறைவனை பார்க்காவிட்டாலும் என்னுடைய இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என பயந்து நடுங்கி இபாதத்துகளை செய்து ஹராம் ஹலாலிகளை பேணி பெரும்பாவங்களை ஈடுபடாமல் எல்லோரும் உறங்கினாலும் என்னுடைய ரப்பு உறங்கவில்லை. ஊர் விட்டு ஊர் சென்றாலும் மனித கண்களை மறைத்தாலும் வானவர்களுடைய கண்களை மறைக்க முடியாது என்று அழுது தொழுது பாவத்திலிருந்து மீட்சி அடைந்து பெரும்பாவத்திலிருந்து ஒதுங்கி வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு அந்த பயணம் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷமான பயணமாக அமையும். அந்த பயணத்தில் வானவர்கள் நம்மோடு பேசுகிறார்கள். ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ருசுலுனா யதவஃபௌனஹும், வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய வானவர்கள். அந்த பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வருகிறார்கள். நம்மோடு பேசுகிறார்கள். காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், ஐனமா ததுஊன மின் தூனில்லாஹ், நீ இப்பொழுது ஒரு பயணத்திற்கு தயாராகி விட்டாய். பயணம் உறுதி. குடும்பத்திலே நீ சொல்லிவிட்டு செல்கிற பயணம் அல்ல. உன்னால் பேச முடியாது, உன்னால் செய்கை செய்ய முடியாது. நாங்கள் சொல்வதை கேள். ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹு அல்லாமல் யாரையெல்லாம் நீ வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். கேள்வி புரிகிறதா? கேள்வி புரிகிறதா? வானத்தை யார் படைத்தானோ, பூமியை யார் படைத்தானோ, சூரியனை யார் படைத்தானோ, சந்திரனை யார் படைத்தானோ, நம்முடைய முன்னோர்களை எல்லாம் யார் படைத்தானோ, நம்மை யார் படைத்தானோ, வருகிற மக்களை எல்லாம் யார் படைக்க போகிறானோ, யாருடைய கையில் மரணமும் யாருடைய கையில் மீண்டும் உயிர்த்தெழுகிற ஆற்றல் உண்டுமோ, யார் நமக்கெல்லாம் மறுமை நாளிலே தீர்ப்பு சொல்கிற அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கிறானோ, யார் நமக்கு மழை தந்தானோ, யார் நமக்கு வெளிச்சத்தை தந்தானோ, இருளையும் வெளிச்சத்தையும் மாறி மாறி இந்த உலகத்தில் யார் சுழலச் செய்தானோ, தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது நமக்கு உணவு தந்து நம்மை யார் பாதுகாத்தானோ, அவனை விட்டுவிட்டு அவனால் படைக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் உயிருள்ள உயிரற்ற இறந்து போன யாரை வணங்கினாலும் சரி கேள்வி உண்டு அந்த பயணத்தின் பொழுது. அதைத்தான் கேட்பார்கள். காலு ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கினார்களே அவர்கள் இப்பொழுது எங்கே என்று கேட்பார்கள். உங்களிடத்தில் இந்த அநியாயக்காரர்களிடத்திலே கேட்பார்கள். இன்ன ஷிர்கல் ஸுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அநியாயத்தை சாதாரணமாக செய்த மக்கள் லயன் அஸ்ரக்த லயஹபதன்ன அமலுக வலா தகூனன்ன மினல் ஹாசிரீன், இணை வைத்தால் சொர்க்கத்தையே அல்லாஹ் ஹராமாக்கி விடுவேன் என்று எச்சரித்தானே, அந்த பாவத்தை செய்த மக்கள் உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்விடத்திலே கேள், அல்லாஹ் தருவான். உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய ஹஜ், உன்னுடைய நேர்ச்சை, உன்னுடைய அறுத்து பலியிடுதல், உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தி மறுமையில் கரம் பிடித்து நம்மை காப்பாற்றுவார்கள் என நம்பி அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து விடைபெறுகிற அந்த நேரத்தில், அந்த பயணத்தில் வானவர்கள் கேட்கிற முதல் கேள்வி ஐனமா குன்தும் ததுஊன மின் தூனில்லாஹ், இப்பொழுது யார் உன்னை காப்பாற்றுவார்கள்?
அல்லாஹுவை விடுத்து யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுகின்ற சக்தி உண்டுமா? எங்கே அவர்கள் எல்லாம்? அது கற்களாக இருக்கலாம், அல்லது கல்லறையாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், செடி கொடிகளாக இருக்கலாம், இறைவனால் படைக்கப்பட்ட உயிருள்ள உயிரற்ற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஏன் இறை தூதராக கூட இருக்கலாம், ஏன் வானவர்களாக கூட இருக்கலாம். எங்கே அவர்கள் எல்லாம்? இந்த பயணத்திலிருந்து உன்னை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும், ஒரு நாளாவது தள்ளி போட முடியுமா? அல்லது ஓடி ஒளிய முடியுமா? எங்கே அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தாயே, எங்கே அவர்கள் என்று கேட்பார்கள். மேலும் வலவ் தரா இதில் வாலிமூன், அநீதி இழைத்தோரை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அநீதி இழைத்தோரை நபியே நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பயண நேரத்தில் வானவர்கள் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி, அந்த பயண நேரத்தில் நாம் சொல்லுகிற பதில் நம்முடைய தாய்க்கு கூட தெரியாது, அருகிலே இருக்கிற மனைவிக்கு கூட தெரியாது, பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. அது அப்படிப்பட்ட ஒரு ரகசிய உரையாடல். நீ திருந்த வேண்டும் என்பதற்காக, உனக்கு உணர்த்துவதற்காக. திருந்துதல் பயனளிக்காத நேரம் உணர்த்தி நீ பதில் சொல்லுகிறதெல்லாம் அந்த வானவர்கள் பட்டியல் போட்டு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். கேட்பார்கள் அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் கேட்கிறான், வலவ் தரா இதில் வாலிமூன், அநீதி இழைத்தோரை நீர் பார்ப்பீர்கள், ஃபீ அமராத்தில் மௌத், அந்த விடைபெறும் பயண நேரத்தில், அந்த மௌத்துடைய சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம் வஅக்ரிஜு அன்ஃபுஸக்கும், அவர்கள் தங்களுடைய 2 கரங்களையும் விரிப்பார்கள் அந்த பாவியை நோக்கி. அக்ரிஜு அன்ஃபுஸக்கும், உடம்பிலே இருக்கிற அந்த உயிரை நீயே வெளியேற்று. கைகளை விரிப்பார்கள். அந்த நேரத்தில் அல் யௌம துஸௌன அதாபல் ஹூன், வேதனையை நோக்கி, அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி உன்னுடைய பயணம் புறப்படட்டும். உன்னுடைய பயணம் அதை நோக்கித்தான் இன்றைய தினம் இருக்க போகிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், அநியாயக்காரர்களுடைய அந்த பயணத்தை நோக்கி வானவர்கள் வரும் பொழுது, ஃபஅல்கவு ஸலம மா குன்னா நஅமலு மின் ஸூ, நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லையே. அநியாயக்காரன் சொல்கிறான், அக்கிரமக்காரன் சொல்கிறான், பாவத்தை துணிச்சலாக செய்தவன் சொல்கிறான், பாவத்தை சுட்டி காட்டும் போது திருந்த மனமில்லாமல் வாழ்ந்தானே அவன் சொல்லுகிறான். 1000 வசனங்களை ஜுமாவுடைய மேடைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் திருக்குர்ஆன் வசனங்களை படிக்கும் பொழுதும் கேட்டு உணர வேண்டிய மனிதன் கதறுகிறான், பதறுகிறான், நாங்கள் எந்த கேடும் செய்யவில்லை, மோசமான அந்த விடைபெறும் பயணத்தை நோக்கி எங்களை அழைத்து செல்லாதீர்கள், நாங்கள் ஒரு அப்பாவி என்று கதறுகிறான், கூப்பாடு போடுகிறான். இன்னல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், மேலும் சொல்கிறான், காலூ ஃபீமா குன்தும், நீங்கள் உலகத்தில் வாழும்போது என்ன நிலையிலே இருந்தீர்கள்? கேட்பார்கள் அந்த வானவர்கள். உலகத்தில் வாழும்போது என்ன நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். காலூ குன்னா முஸ்தல்இஃபீன ஃபில் அர்த், பூமியிலே நாங்கள் மிகவும் பலகீனமானவர்களாக இருந்தோம், பாவங்களை செய்தோம், வேறு வழி இல்லாமல் செய்தோம், தொழாமல் இருந்தோம், வேறு வழி இல்லாமல் இருந்தோம், ஊராரும் குடும்பத்தார்களும் நண்பர்களும் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம். ஆனால் நாங்கள் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும், இறைவன் தடுத்த காரியத்தையும் இறைவன் ஏவிய காரியத்தையும் செய்யாமலும் செய்தும் நாங்கள் வாழ்ந்தோம், நாங்கள் பலகீனமான மனிதர்களாக இருந்தோமே என்று கதறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ், திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சில மனிதர்கள் அந்த விடைபெறும் பயணத்தின் பொழுது எப்படி அழைத்து செல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று, வானவர்களுடைய சாபத்தை பெற்று, உலகத்திலே இருக்கிற நல்லடியார்களுடைய சாபத்தை பெற்று, சாபத்தினுடைய செய்தியை செவிகளிலே விழ வைத்து உலகத்திலிருந்து அந்த விடைபெறும் பயணம் ஒரு சில பேர்களுக்கு நிகழும். இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபார், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலேயே மரணிக்கின்றானோ, திருந்தாமல் வேதத்தை படித்து பார்க்காமல், இறைவன் வழங்கிய அந்த அறிவை பயன்படுத்தி வானத்தையும் பூமியையும் சிந்தித்து பார்க்காமல், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலேயே யார் மரணிக்கிறானோ, உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்களுடைய சாபம்,
பூமி நிரம்ப இருக்கக்கூடிய நல்லடியாருடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு பயணம் நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு பயணம் தேவையா? அற்ப பெண்ணுக்காக மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான், உலக ஆதாயத்திற்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான், போதைகளுக்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான், பணத்திற்காக, உலக ஆசாபாசத்திற்காக, அற்ப சுகத்திற்காக இஸ்லாம் என்கிற உன்னதமான அந்த மார்க்கத்தை, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தூதர் வந்து அறிமுகம் செய்த மார்க்கம் அல்ல. என்றைக்கு இந்த பூமியில் ஆதம் நபி முதல் மனிதராக, முதல் நபியாக அல்லாஹ்வால் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து துவங்கியதுதான் இஸ்லாம். இறைவன் மனிதர்களுக்கு வழிகாட்டி நெறியாக அனுப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். 630 கோடி மக்கள் இந்த உலகத்திலே இருந்தும் இஸ்லாத்திற்குரியவர்களாக, நேர்வழிக்குரியவர்களாக, மார்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருந்தும் கூட பெண்ணுக்காக அந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான், ஆணுக்காக பெண் அந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறான். போதைக்காக, விபச்சாரத்திற்காக, ஆபாசத்திற்காக, அசிங்கத்திற்காக மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு அதே நிலையில் மரணித்தார். உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய சாபத்தோடு அவனுக்கு அந்த விடைபெறும் பயணம், வானவர்களுடைய சாபத்தோடு விடைபெறும் பயணம். நல்லடியார்கள் எல்லாம் அவனை சபிப்பார்கள். அநியாயக்காரன், அல்லாஹ் படைத்த இந்த பூமியில் அவனுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தியவன், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்து அந்த மார்க்கத்தை அற்ப சுகத்திற்காக வேண்டி தூக்கி வீசிய அநியாயக்காரன் இவன், இவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி சாபத்தோடு அழைக்கப்படுகிற பயணம் துனியாவில் இருந்து அழைக்கப்படுகிற பயணம். அழைக்கப்பட்டால் எல்லாம் கொண்டு போய் அடைக்கி விட்டு திரும்ப வந்து விடுவார்கள். ஒரு 3 நாள் அழுவார்கள். மனைவியாக இருந்தால் 4 மாதம் 10 நாள் இதா இருப்பார்கள். அவ்வளவுதான். மெல்ல மெல்ல மனசில் இருந்து அந்த தாய் விடை வருவார், மெல்ல மெல்ல மனதிலிருந்து அந்த தந்தை விடை வருவார், மெல்ல மெல்ல மனதிலிருந்து நமக்காக வேண்டி வாழ்வை அர்ப்பணித்த அந்த மனைவி விடை வருவார், கணவன், பிள்ளைகள் எல்லோரையும் மனிதன் மறந்து விடுவார். அதுதான் உலக வாழ்வு. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பெண் இன்னொரு ஆணை, அந்த ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து வாழ்வு நடத்துவார்கள். பிள்ளைகளை மறுபடியும் பெற்று வேறு வேறு பிள்ளைகளோடு வாழ்க்கை நடத்துவார்கள். அதையே நினைத்து காலமெல்லாம் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த மறதிதான் அல்லாஹு தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இல்லாவிட்டா எல்லாம் பைத்தியக்காரனாயிருவாங்க. அப்படிப்பட்ட பயணம் அந்த பயணம். அந்த பயணத்திற்கு பிறகு மனிதன் அடுத்து செல்கிற இடம் எது? எரித்தாலும், பறவைகளுக்கு இரையானாலும், நீரிலே மூழ்கி நீங்கள் இறந்தாலும், சாம்பலாக கரித்தாலும், மின்னணுவிலே கொண்டு போய் உங்களை எரித்தாலும், உங்களுடைய எலும்புகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக மாறினாலும் நீங்கள் அடுத்த பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு இடம் உண்டு. அதுதான் ஒரு திரைமறைவு வாழ்வு, பூமிக்கு சம்பந்தமில்லாத வாழ்வு. அந்த வாழ்வு 70 ஆண்டு கால வாழ்வல்ல. அந்த வாழ்வு உலகத்தில் வாழும் போதே திடீரென நிகழ்ந்ததே சிறு பிராயத்தில், திடீரென நிகழ்ந்ததே மாணவ பருவத்தில், திடீரென பயணம் செய்தோமே கல்லூரி பயணத்தில், திடீரென பயணம் செய்தோமே திருமண நேரத்தில், திடீரென பயணம் செய்தோமே பிள்ளைகளை பெற்ற தந்தைமார்கள், திடீரென பயணம் செய்தோமே வயோதிக காலத்தில். இப்படி எப்பொழுதும் அந்த பயணம் பூமியிலே நிகழும். ஆனால் அடுத்த ஒரு பயணம் உண்டுமே, சுபஹானல்லாஹ், அது நீண்டதொரு பயணம். அந்த பயணத்திற்கு வயதே கிடையாது. அந்த பயணத்திற்கு ஒரு வரம்பு உண்டு. எதுவரை? மீண்டும் உலகத்தை எல்லாம் இறைவன் அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவானே, அந்த நீண்ட பயணம். அந்த பயணத்தில் அந்த இருட்டு அறையில் நாம் மட்டும்தான் இருப்போம். நன்மையும் தீமையும் உலகத்தில் எப்படி செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அந்த வாழ்வு அமையும். அங்கு எல்லோரும் நம்மை விட்டு விட்டு சென்றாலும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பது நாம் செய்கிற நற்கர்மங்கள். தாய்மார்களே, பெரியோர்களே, அருமையான வாய்ப்பு ரமலானுடைய மாதம். எண்ணிலடங்காத நன்மைகளை பெற்று தருகிற மாதம். ரமலான் அல்லாத காலங்களில் சாதாரண ஒரு தஸ்பீஹ் செய்திருந்தால், ரமலான் அல்லாத காலங்களில் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்திருந்தால், ரமலான் அல்லாத காலங்களில் 2 ரக்காத்து தொழுதிருந்தால், ரமலான் அல்லாத காலங்களில் உம்ரா பயணம் மேற்கொண்டிருந்தால், வருகிறதே புனிதமிக்க ரமலானுடைய மாதம். அந்த மாதத்தில் அதை நீங்கள் செய்யும் போது, குர்ஆன் ஓதும் போது, தஸ்பீஹ் செய்யும் போது, தொழும் பொழுது, நல்லறங்கள் புரியும் போது எண்ணிலடங்காத நன்மை, எண்ணிலடங்காத நன்மை. ஈமானோடு
உறுதிமிக்க நம்பிக்கையோடு அந்த இரவிலே நின்று வணங்கினால், நோன்பை எதிர்கொண்டால், உஃபிரலஹுமா தகத்தம மின் தன்பிஹி, முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அற்புதமான ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ரமலான் என்பது உலகம் அழிகிற வரை வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் இருப்போமா என்பதுதான் கேள்விக்குறி. சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மோடு இல்லை என்பதை புரிந்து ரமலானை எதிர்கொள்ளுங்கள். நோன்பு 30 நமக்குரியதல்ல. முதல் நோன்பிலே கூட அந்த பயணம் நமக்கு நடைபெறலாம். இரண்டாவது நோன்புகள் கூட அந்த பயணம் நடைபெறலாம். இந்த பூமியிலிருந்து அந்த பயணத்தை மேற்கொண்டு அடுத்த ஒரு பயணம். சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு. தொழுது முடிந்தால் திரும்ப அமர்ந்து ஃபஜ்ருடைய நேரத்தில் மக்களை பார்த்து கேட்பார்கள், இரவிலே யாராவது உங்களில் கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஏதாவது கனவு கண்டால் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொல்லி உரிய விளக்கத்தை கேட்டு பெறுவது வழக்கம். அன்றைக்கு தோழர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். நீங்களும் நானும் காண்கிற கனவை போல் அல்ல நபிமார்கள் பார்க்கிற கனவு. அது வஹியோடு தொடர்புடையது. அது நிகழும், அது நிகழக்கூடிய காரியம். நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். 2 மனிதர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று பல்வேறு சம்பவங்களை எனக்கு காண்பித்தார்கள். அந்த அழைத்து சென்ற அந்த சம்பவத்தில் நான் நிறைய காட்சிகளை பார்த்தேன். நெஞ்சமெல்லாம் பதபதைக்கிற காட்சி. தூதர், வஹியோடு தொடர்புடையவர், அவரே ஒரு அதிசய மனிதர். அந்த மனிதரே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, அந்த மனிதரே பயப்படுகிற அளவுக்கு, அந்த மனிதருடைய நெஞ்சமெல்லாம் பதபதைக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு வகையான அந்த பயணத்தில், அந்த விடைபெறும் பயணத்தில், நாம் விடைபெறப் போகிறோமே அந்த பயணத்தில் என்னென்னமெல்லாம் நிகழும் என்பதை முன்னரே அல்லாஹு தஆலா தூதருக்கு அறிவித்துக் கொடுக்கிறான். சொல்லுங்கள், பூமியில் வாழுகிற மக்களுக்கு, உன்னை நம்புகிற மக்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு, அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சாதாரணமாக செய்கிற மக்களுக்கு அந்த பயணத்தையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள் என்று அல்லாஹ் தூதருக்கு அறிவித்துக் கொடுத்த பயணம். அந்த பயணத்தில் 2 பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்கள். தாய்மார்களும் பெரியோர்களும் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். ஒரு மனிதன் இருக்கிறார், ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இருவரும் அந்த 2 பேரையும் பார்க்க சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். நின்று கொண்டிருக்கிற மனிதனுடைய கையில் கூர்மையான ஒரு கொக்கி இருக்கிறது. அந்த கொக்கியை வைத்து தாடை பகுதியிலே குத்தி கழுத்திலே எடுக்கிறார்கள். மீண்டும் இந்த பகுதியிலே குத்தி இந்த பக்கம் எடுக்கிறார்கள். ஒரு புறம் எடுக்கும் பொழுது மறுபுறம் சீராகிறார்கள், மறுபுறம் எடுக்கும் பொழுது இந்த பக்கம் சீராகிறார்கள். அது தொடர்ந்து அவனுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் வரை. அப்படி ஒரு கொடுமை அந்த வாழ்வு. 2வது விடைபெறும் பயணத்தில் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் அழைத்து செல்கிறார்கள். அங்கு சென்றால் ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கிறான். இன்னொரு மனிதனும் கையில் பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்திருக்கிறான். கதையல்ல, விட்டாலாச்சியார் கதையல்ல இதெல்லாம். இன் ஹுவ இல்லா வஹிய்யுன் யூஹா.